ஓம் சக்தி தாயே எல்லாம் உன் சேலமா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். இந்த காணொலிக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், தேவையானவங்க அதை உபயோகப்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தலைப்பு என்னவென்றால் கைரேகை ரகசியங்கள் 36, விளக்கம் 36. அதில் அதுவாக பணம் வந்து சேரும், பணம் வந்து அதுவாக சேரக்கூடிய உலக புகழ் அடைந்தவர்கள், முக்காலமும் தெரிந்தவர்கள், முக்காலத்தையும் உணரக்கூடிய ஒரு கைரேகை அமைப்பை போட்டிருக்கோம். அதை பற்றி பார்ப்போம் வாங்க. போர்டுக்கு வந்துடுவோம். இது ஒரு கைரேகை அமைப்பு. இந்த கைரேகை அமைப்பில் எடுத்தோன்னு அவர் ஆணா பெண்ணா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இப்போ நம்ம பாடம் தான் நடத்திட்டு வரோம். இதை பார்த்தால் உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி முதல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படி சொல்லிட்டு வரேன். அதை பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். 2 கையும் போட்டிருக்கேன், லெஃப்ட் ரைட்டு. முதல்ல ரைட்டை பார்த்துருவோம். இப்போ ஒரு ஆண் 45 வயது, இவர் நம்மகிட்ட கைரேகை பார்க்கணுன்ட்டு வரும்போது முதல்ல எடுத்தோன்னா ஆயில் ரேகையை பார்க்குறோம். ஆயில் ரேகை மிக பிரமாதமாக இருக்குது. எந்த விதமான வெட்டு துண்டு எதுவுமே கிடையாது. உடல் நலத்தோடு மனநலத்தோடு நல்ல உடல் சக்தியோடு இந்த ரேகையை சக்தி ரேகைன்னு சொல்லுவோம். ஆயிலையும் சக்தியையும் குறிக்கக்கூடியது இந்த ஆயில் ரேகை. இந்த ரேகை பிரமாதமாக இருக்குது. ஆயில் குறைஞ்சது அவருக்கு 80 வயது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அதுக்கு அடுத்தது புத்தி ரேகை. புத்தி ரேகையும் சிறப்பாக செவ்வாயை வந்து கவர்கிறது. செவ்வாய் மேட்டை நோக்கி இந்த புத்தி ரேகை நல்லா வெட்டு துண்டு இல்லாமல் நல்லா சிறப்பாக போயிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தது இருதய ரேகை. இருதய ரேகை நல்லா ஒரு புதன் மேட்டுக்கு கீழே ஆரம்பிச்சு நேராக குருமேட்டை நோக்கி திரிசூல அமைப்போடு முடிஞ்சிருக்கு. நல்லா புரிஞ்சுங்க, திரிசூல அமைப்போடு முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் விதி ரேகையை பார்க்குறோம். விதி ரேகை கங்கண மேட்ல இருந்து அப்படியே பெண்டா போய் வளைஞ்சு லைட்டாக போய் சனி மேட்டில் கரெக்டாக நிற்குது. சனி மேட்டில் ஒரு அதிர்ஷ்டக்குறியான ஒரு ஸ்டார் குறி இருக்குது. இந்த இறுதி ரேகையில் திரிசூல அமைப்பு இருக்குது. சரிங்களா? சூரிய ரேகை 52 வயசுக்கு மேலே, அதாவது இறுதி ரேகையிலேருந்து ஆரம்பித்து சூரிய ரேகை இருக்குது. இவருக்கு ஒரு அபூர்வமான அதிர்ஷ்டமான ஒரு ரேகை, அதாவது அருள் ரேகை என்று சொல்லக்கூடிய ஒரு ரேகை இருக்கிறது. சுக்கிர மேட்டிலே ஒரு வளைகுறி இருக்கிறது. இவர் தான் இவருடைய கைரேகை அமைப்பு. இந்த கைரேகை அமைப்பு ஏறக்குறைய நம்ம பாருங்க, லெஃப்ட் ஹேண்டை பாருங்க, ஏறக்குறைய எல்லாமே இல்லை, ஏறக்குறைய இதில் வந்து ஓரளவு ஒத்து வருது. இந்த ரைட்டும் லெஃப்ட்டும் ஓரளவு ஒத்து வருது. அப்போ நம்ம பலனை கரெக்டாக சொல்லிடுவோம். இப்போ பலனை பாருங்க. இப்போ ஆயில் ரேகை நல்லா இருக்கனால ஆயில் பலமாக இருந்தது, உடல் பலமாக இருக்கிறது அப்படிங்கிறத முடிவு பண்ணிடலாம். அதுக்கப்புறம் புத்தியும் பலமாக இருக்கிறது. புத்தி சிறப்பான புத்தி, நல்ல புத்தி, நல்ல வேலை செய்யக்கூடிய, தொழில் செய்யக்கூடிய, வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நல்ல புத்தி. புத்தி ரேகை ஒருவருக்கு நல்லா இருந்ததுனாலே வாழ்க்கையில வெற்றி பெறுவார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது இருதய ரேகை. இருதய ரேகை நம்மளுடைய உடல் உறுப்புகள், உடல்ல உள்ள உறுப்புகள் எவ்வாறு இருக்கிறது, அதாவது பொதுவாகவே இதயம், ஹார்ட், இதய ரேகை, இருதய ரேகை, இதய ரேகைன்னு சொல்லலாம். அந்த இருதயம் எவ்வாறு இருக்கிறது, அந்த ரேகையில ஒரு திரிசூல அமைப்பு இருக்கு. மிகவும் சிறந்த அமைப்பு. இது வந்து உலக புகழ் அடைய ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இல்லறத்தில் சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த திரிசூலம் குருமேட்டில் இருந்தால் இல்லறம் சிறப்பாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது உலக புகழ். இந்த திரிசூலமும் இங்க ஒரு அருள் ரேகையும் இருக்கு. புத்தி ரேகை போய் அருள் ரேகையோட டச் பண்ணுது, அந்த புத்தி போய் அருளோட டச் பண்ணுது. நல்லா புரிஞ்சுங்க. அதுக்கடுத்து இறுதி ரேகையில் திரிசூல அமைப்பு இருக்கு. இங்க குரு வளையமும் இருக்கு. அப்படி இருக்கும்போது இவர் உலக புகழ் அடைவதற்கு கூட வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப இறுதி ரேகை சொல்லிட்டோம். இந்த விதி ரேகை இருக்கு இல்லையா, விதி ரேகை பெண்டா வந்ததுன்னா, வளைஞ்சு வந்ததுன்னா, அந்த வளையக்கூடிய வயதுகளில் எல்லாம் அவருக்கு கஷ்டம், துன்பம் தொடர்ந்து வந்து கொண்டு இருந்தது. வாழ்க்கையில பணம் வருது,
இருந்தாலும் அந்த வளைவு வரும் வயதுகளில் இதிலிருந்து இது வரைக்கும் 70 வயசுன்னு கணக்கு பண்ணணும். கணக்கு பண்ணி அதில் எந்த இடத்துல பெண்டு வருதோ, எந்தெந்த வயதில் பெண்டு வருகிறதோ அந்தந்த வயதில் கஷ்டமாக இருந்தது, பணம் சம்பாதிப்பதற்கு கஷ்டமாக இருந்ததுன்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் அந்த சூரிய ரேகை வரும் வயதில் 52 வயசு மேல இருந்தால் அவருக்கு புகழ், செல்வம், செல்வாக்கு எந்த அதிர்ஷ்ட குறி இருந்தாலும் அந்த சூரிய ரேகை வரலன்னா வேலை பாதி தான் செய்யும், முழுசா செய்யாது. இப்போ இவருக்கு இந்த அருள் ரேகை இருக்கிறது. அருள் ரேகையினுடைய ஒரு தாத்பரியத்தை நம்ம சொல்லிடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த விதி ரேகை நன்றாக இருக்கிறது. ஆரம்பத்திலிருந்து வருமானம் நல்லா இருக்கு. ஒரு குடும்பம் நடக்கிறதுக்கு தேவையான வருமானம் 52 வயசுக்கு மேலதான் பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு இந்த சூரிய ரேகை இருக்கனால. அதுக்கப்புறம் இப்போ அருள் ரேகைக்கு வந்துருவோம். இந்த அருள் ரேகையும் இங்க சுக்கிரமேடு நல்லா இருக்கு. சுக்கிரமேட்டுல ஒரு வளைகுறியும் இருந்தால் கனவில் அவருடைய எதிர்காலத்தை காணக்கூடிய ஒரு மனோபோக்கம் வரும். கனவு கண்டு கனவுல அவர் எதிர்காலம் என்னென்ன செய்யணுங்கிறத அந்த வழிகாட்டும், கனவு வழிகாட்டும் அப்படிங்கிறத ஒரு அமைப்பு இருக்கு. அந்த மூலமா அவர் வாழ்க்கையை செம்மைப்படுத்தி கொண்டார். இப்ப இந்த அருள் ரேகைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இந்த அருள் ரேகை என்பது முக்காலத்தையும் உணரக்கூடியது. இதுதான் நிறைய இந்த கையில உள்ளதுலயே பிளஸ் பாயிண்ட் இந்த அருள் ரேகை தான். இந்த அருள் ரேகை 1000-ல் ஒருத்தருக்கு, லட்சத்தில் ஒருத்தருக்கு, கோடியில் ஒருத்தருக்கு தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நபருக்கு இந்த அருள் ரேகையினுடைய விளக்கத்தை நம்ம சொல்ல போறோம். முக்காலமும் உணர்ந்தவர், ஆன்மீகம் தெரியும், பக்தி நெறி தெரியும், பக்தியில நல்ல சிறந்தவராக இருந்தார், ஒரு ஆன்மீகவாதியாகவும் இருந்தார். அதாவது நம்ம எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கிறோம், இனிமே எப்படி இருக்கணும், இருக்க போகிறோம், எதற்காக நம்ம இந்த உலகத்துல பிறந்தோம் அப்படிங்கிற இந்த கைரேகை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். என்னென்ன செய்ய முடியும், என்னென்ன செய்ய முடியாது. நான் சொல்லியிருக்கேன் நிறைய காணொலியில, நம்ம கை தான் நம்ம வாழ்க்கைக்கு வரைபடம். நம்ம எங்கெங்க போகலாம், என்னென்ன செய்ய முடியுங்கிறத மிக துல்லியமா நம்ம கண்டுபிடிக்கிறது நம்ம கைரேகையில தான் கண்டுபிடிக்க முடியும். ஜாதகத்திலையும் கண்டுபிடிக்கலாம், அது வேற மெத்தட், வேற இது மெத்தட் வேற. கையை பார்த்தவுடன் அது நிறைய கணக்கெல்லாம் பார்த்து இது பண்ணி இந்த நேரத்தில் இந்த தசாபுத்தி நடக்கும் போது அது வரும்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதில் அப்படி கிடையாது, பார்த்த உடன் அப்படியே சஜஷன் பண்ணலாம். எந்த வயசுல பேர், புகழ், செல்வம் வரும்னா சூரிய ரேகை எப்போ ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. அந்த சூரிய ரேகை 52 வயசுக்கு மேல இவருக்கு பெரிய செல்வம், புகழ், உலக புகழ் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. எதனால் கிடைக்க போது, இந்த திரிசூலம் இருக்கு குருமேட்ல, அருள் ரேகையும் இருக்கு. புத்தி ரேகை அருள் ரேகை டச் பண்ணுது. நல்ல வளையமும் நல்லா சிறப்பா இருக்கு, வெட்டு தூண்டு இல்லாம நல்ல ஒரு அருள் ரேகை இருக்கு. இந்த அருள் ரேகையும் இந்த திரிசூலமும் இருக்கிறதுனால வாழ்வில் இவர் உலக புகழ் அடைவதற்கு 52 வயசுக்கு மேல உலக புகழ் அடைவார். அதுக்கு முன்னாடி சின்ன வயசுல இருந்து அவர் ஆன்மீகவாதியாக இருந்தார். அதாவது பக்தி நெறியில் சிறந்து விளங்கினார். இந்த அருள் ரேகை கண்டாவே முக்காலமா உங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி இருந்தோம், ஏன் இந்த பிறவி எடுத்தோம், என்ன செய்ய வேண்டும். இன்னும் சொல்ல போனா அருள் ரேகை உடையவர்கள் சேவை செய்வதற்காக பிறந்திருக்கிறார்கள். அதாவது ஆன்மீகத்தில் சேவை செய்யலாம், மக்களுக்கு அரசியலில் சேவை செய்யலாம். இவர் இந்த கையை பொறுத்தவரை ஆன்மீகத்திலையும் சேவை செய்கிறார், அரசியலிலும் சேவை செய்கிறார். அரசியலில் மிக சிறந்த தலைவராக இருந்திருக்கிறார். இவர் வரும் பொழுது இவருக்கு 45. இவர் அரசியலில் மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும், மக்களுக்கு தொண்டு, அந்த தொண்டு உள்ளம் கொண்டவராக, முக்காலமும் தெரிந்தவராக, ஆன்மீக துறையில் வல்லவராக இருந்தார். அப்போ இவருக்கு 52 வயசுக்கு மேல பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் இருக்கும் என்று சொன்னோம். இதுல ஒரு மைனஸ் பாயிண்டும் இருக்கு. சனி மேட்ல ஒரு நட்சத்திர குறி இருக்கு, அதாவது ஸ்டார் இருக்கு. அந்த சனி மேட்ல ஒரு ஸ்டார் இருந்தால் இவருடைய இறப்பு சாதாரணமாக இருக்காது. இவர் ஆன்மீக துறையில் ஒரு பெரிய வல்லவராக, அரசியல் துறையில் ஒரு ராஜதந்திரியாக, ஒரு நல்ல துறவி, அதாவது மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய, பற்று இல்லாமல் குடும்பம் நடத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய, ஒரு புதுமையை புகத்தக்கூடிய ஒரு வழியிலே வரும் பொழுது இவரை ஒன்று வெடிகுண்டு வைத்து மரணம் அடைவதற்கு வாய்ப்புண்டு. இன்னொன்று ஏதாவது ஒரு செயற்கை முறையில், அதுவா அவரா இறக்காமல் அவரை ஏதாவது ஒரு துன்புறுத்தி இறப்பதற்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. வெடி விபத்து, வெடி மருந்து விபத்து, துப்பாக்கியால் சுடுறது,
இந்த மாதிரி விபத்து வந்து இறப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரு 70 வயதில் உங்களுக்கு மரணம், அந்த மாதிரி தவறான மரணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு என்று கூறியிருக்கிறோம். இப்படிதான் நம்ம கையை சஜஷன் பண்ணணும். ஒரு ஒரு மனிதனுடைய அந்த குறி விழுந்ததுன்னா இந்த மாதிரி பிரச்சனை வரும். ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆஃப் பண்ணிட்டோம்னா ஒன்றாயிடலாம். இல்லை நான் எனக்கு எது வந்தாலும் பரவாயில்லன்னு முயற்சி செய்யக்கூடியது. இந்த தன்னலம் இல்லாமல் பிறர் நலத்தை கருத்தில் கொள்வது இந்த அருள் ரேகை. இந்த அருள் ரேகை வரும்போது அதை பற்றி கவலையே பட மாட்டாங்க. பொருள், சொத்து, சுகம், உடல், பொருள், ஆவி இதெல்லாம் மறந்துடுவாங்க. மக்களுடைய தொண்டு மட்டும், அதாவது மக்களுடைய சேவை மட்டும் அவர் கருத்தில் இருக்கும். அரசியலிலும் இருக்கிறார், அதே மாதிரி ஆன்மீக துறையிலும் இருக்கிறார். மிக சிறந்த மக்களுக்கு சேவை செய்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். உங்களுக்கு இறப்ப மட்டும் எச்சரிக்கையா இருங்க, இந்த மாதிரி பிரச்சனை வரதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்ப இந்த கையை பாருங்க, இல்லறத்திலும் சிறந்து விளங்குகிறார். சுக்கரமேட்ல அந்த வளைகுறி இருக்கிறனால இல்லறத்தில் சிறப்பான இல்லறம். ஒரு இல்லறத்தில் இருந்து அதுக்கப்புறம் துறவி மாறி அந்த அருள் ரேகை நல்லா இருக்கிறதுனால அவர் துறவி மாறி இருந்து துறவியாகவும் இல்லறம் பிளஸ் துறவி பிளஸ் ஆன்மீகவாதி, அரசியல்வாதி, மரணம் வந்து அவருக்கு சாதாரணமாக நிகழாது. அதாவது இயற்கைக்கு மாறான மரணம் ஏற்படும் என்று சொல்லியிருக்கிறோம். மிச்சப்படி எல்லாமே அவருக்கு தெரியும். உலக வழக்கங்கள் அந்த குரு வளையம் இருக்கிறதுனால எல்லாம் தெரிந்தவராக இருப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த கையும் பாருங்க, ஓரளவு அந்த கைக்கு இந்த கைக்கும், அதாவது லெஃப்ட் டு ரைட்டு, இது இடது கை, இது வலது கை, இது ரெண்டுக்கும் ஓரளவு மேட்சிங் கரெக்டாக இருக்கு. இப்படிதான் நம்ம கையை பார்க்கணும். ஒருவருடைய கையை பார்க்கணும், அவர் எதற்காக பிறந்திருக்கிறார், என்ன செய்ய போறார், என்ன செய்ய முடியும், உலக புகழ் அடைய முடியுமா, செல்வம் சேருமா. இப்ப இந்த கையை பொறுத்தவரை செல்வம் அதுவா வரும். இவர் தேடுனுங்கிற அவசியமே கிடையாது. இந்த அருள் ரேகை இருந்தால் செல்வம் தானாக வந்து சேரும். அவருடைய அதாவது இப்ப இவருக்கு செலவு இவ்வளவுதான் பணம் இருக்குன்னா அதை விட அதிகமாக பணம் வந்து கொண்டே இருக்கும். வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னாலும் பணம் வந்து சேரும். அதே மாதிரி ஒரு ராஜபோகமான வாழ்க்கையும் வாழ்ந்திருக்கிறார். எல்லா கலையும், எல்லா மொழிகளும், எல்லா திறமையும் இருக்கிறது. அரசியல்வாதியாகவும் இருக்கிறார், ஆன்மீகவாதியாகவும் இருக்கிறார். புகழ் அடைந்தவர், உலகம் பூரா தெரியக்கூடிய ஒரு நல்ல தேச தலைவராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. மரணம் இவருக்கு மக்களால், அதாவது மக்கள்ல ஒருத்தரால் மரணம் வருவதற்கு வாய்ப்புண்டு. ஏதாவது ஒரு செஞ்சு ஒரு செயற்கை, அதாவது உண்மைக்கு இயற்கைக்கு மாறான மரணம் வருவதற்கு வாய்ப்புண்டு. இப்படிதான் நம்ம கையை பார்த்து முடிவு பண்ணணும். ஒருவர் பிறந்ததிலிருந்து வளர்ந்து இறப்பு வரை நாம் என்ன செய்ய முடியும், என்னென்ன இருக்கிறது. இந்த விதி ரேகையில தடை இருந்ததுன்னா அந்த காலத்தில் உங்களுக்கு பொருளாதார தடை வரும் சொல்லலாம். இவரை பொறுத்தவரை மிகப்பெரிய ஆன்மீகவாதி. ஏன், எதற்கு, எப்படி, முன்னாடி காலம் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, இனிமே எப்படி நடக்க போகுது, இந்த முக்காலத்துக்கும் சேவை செய்யக்கூடிய, அதாவது நம்ம எதுக்கு பிறந்தோம், முன்னாடி ஜென்மம் அப்பா மூலம் பிறந்திருக்கோம், அவர்கள் எதனால நம்ம வந்திருக்கோம் இந்த உலகத்துக்கு, இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத முக்காலமும் உணர்ந்தவராக இந்த அருள் ரேகை இருந்தால் முக்காலமும் அவர்கள் கண் முன்னாடி தெரியும். ஒரு நபர் வராரு, பார்த்த உடனே நீ இது செஞ்ச, இது செய்யற, இது செய்ய போற அப்படிங்கிறது, நன்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும் எச்சரிக்கையா சொல்லி அவர்களை வழிநடத்தக்கூடியவராக இருப்பார். மக்களுக்கு, தேசத்திற்கு தொண்டு செய்யக்கூடியவராக இருப்பார். இவர் வந்து ஒரு அரசியல்வாதியும் ஆன்மீகவாதியும் இருந்தார். நம்ம இந்த கையில இருக்கிறவங்க ஏதாவது அரசியல்வாதி ஆன்மீகவாதி இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் இருக்கக்கூடிய ஒரு பக்தி நிறைந்தவராக, ஒரு ஆன்மீகவாதியாக, ஒரு மனசுல ஒரு எண்ணம் தோன்றும். அது தோன்றுவது கரெக்டா நடந்துடும். இது மாதிரி என் மனசுல ஒன்று தோன்றுது, எப்படிப்பா சொல்றாருன்னு தெரியாது. சாதாரண மனிதர் போலவே இருப்பார். அவர் பணத்தின் மேலே விருப்பம் இருக்காது, ஆனால் பணம் அதுவா வந்து சேரும். இந்த மாதிரி இந்த கைரேகையை பாருங்க, இது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு. இது மாதிரி இருக்கிறது ஏதாவது 1-2 இருந்தாவே வாழ்வில் உங்களுக்கு பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு, ஆன்மீகத்துறை, பக்தியில் சிறந்தவராக, அரசியல் தலைவராக, மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. உங்க கையை பாருங்க, வாழ்வாதாரம் எப்படி இருக்கு, நாம எதுக்கு பிறந்திருக்கோம், என்ன செய்யணும், என்ன செய்ய முடியுங்கிறத முக்காலத்தையும் தெரிஞ்சுக்கக்கூடியது இந்த கைரேகை அமைப்பு. இதே மாதிரி உங்க கையை பாருங்க, பார்த்து பயன்பெறுங்கள் என்று கூறி
மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.